இன்றைய உலகத்தில் பலர் நம்மை நம்பிக்கையால் வழிநடத்தும் நபர்களாக திகழ்கின்றனர். அவர்களில் ஒருவர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ். அவர் இந்தியாவில் மேற்கொண்ட மிஷனரி பணிகள், அவர் எதிர்நோக்கிய சவால்கள் மற்றும் அவருடைய தியாகம் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. இந்த காணொளியிலே கிரஹாம் ஸ்டெயின்ஸின் வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகளையும் அவரது பணிகளையும் விரிவாக பார்க்கலாம். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஜனவரி 18, 1941 ஆஸ்திரேலிய மாநிலமான குயின்ஸ்லாந்தில் உள்ள பாம்வுட்ஸில் வில்லியம் மற்றும் எலிசபெத் ஸ்டெயின்ஸின் இரண்டாவது குழந்தையாக பிறந்தார். பள்ளியில் ஒரு திறமையான மாணவர், ஸ்டெயின்ஸ் எப்போதும் ஏ கிரேடை பெற்றார். பள்ளியை முடித்த பிறகு ஸ்டெயின்ஸ் உள்ளூர் கேரேஜின் அலுவலகத்தில் பணிபுரிந்தார் மற்றும் கணக்கியல் கற்க இரவு பள்ளியில் பயின்றார். 15 வயதுடைய ஸ்டெயின்ஸ் ஒரு இளைஞனாக மிஷனரியின் விளக்கக் காட்சியில் கலந்து கொண்டார். அங்கு கடுமையான தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சிறுவனின் புகைப்படம் அவனை ஆழமாக உலுக்கியது. அவருக்கு சிறு வயதிலிருந்தே கிறிஸ்தவ மிஷனரி பணிகளில் ஈடுபடும் ஆர்வம் இருந்தது. இயேசுவின் போதனைகளை வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற திடமான தீர்மானத்துடன் அவர் தனது வாழ்க்கையை பிறர் சேவைக்காக அர்ப்பணித்தார். 1965ஆம் ஆண்டு கிரஹாம் ஸ்டெயின்ஸ் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். இந்தியாவில், குறிப்பாக ஒடிசா மாநிலத்தில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் சேவைக்காகவும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்குவதற்காகவும் அவர் தனது வாழ்வை அர்ப்பணித்தார். அவருடைய அன்பும் கருணையும் தொழுநோயாளிகளுக்கு பெரிய ஆதரவாக அமைந்தது. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஒடிசாவில் பந்துபுரா என்ற சிறிய கிராமத்தில் வசித்து வந்தார். அங்கு அவர் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மிஷனரி பணிகளை மேற்கொண்டார். லேப்பர்சி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவிகள் அளிக்கவும் அவர்கள் சமுதாயத்தில் மீண்டும் இணைய வழிகளை உருவாக்கவும் அவர் மிகவும் உழைத்தார். அவர் மற்றும் அவரது மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் மகிழ்ச்சி மற்றும் கருணையுடன் இந்த பணிகளை செய்தனர். 1999ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவரது 2 மகன்களும் மனுப்பூர் கிராமத்தில் கிறிஸ்தவ முகாமில் கலந்து கொண்டிருந்தனர். இரவு நேரத்தில் அவர்கள் ஜீப் வாகனத்தில் உறங்கிக் கொண்டிருந்த போது ஒரு எதிர்வாத கும்பல் அவர்களை சுற்றி வளைத்து வாகனத்தின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்தனர். கிரஹாம் மற்றும் அவரது 2 குழந்தைகளும் வாகனத்திற்குள் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் வெளியில் வர முயன்ற போதும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தீ பரவிய போது கிரஹாம் தனது மகன்களை அணைத்தபடியே இறந்து போனார். அந்த பயங்கரமான தருணத்தில் அவர்கள் பாடல்களை பாடிக்கொண்டே இறந்ததாக சிலர் கூறுகிறார்கள். இந்த கொடூரமான சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்திய அரசும் சர்வதேச சமூகமும் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டன. இந்த கொலைகளுக்கு பிறகு அந்நிய விரோத செயற்பாடுகள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. கிரஹாம் ஸ்டெயின்ஸின் மரணத்திற்கு பிறகு அவரது மனைவி குளாடிஸ் ஸ்டெயின்ஸ் இந்தியாவை விட்டு செல்லவில்லை. மாறாக தனது கணவர் மேற்கொண்ட பணிகளை அவர் தொடர்ந்தார். என் கணவர் மற்றும் மகன்களை இழந்தேன், ஆனால் அவர்களை கொன்றவர்களை மன்னிக்கிறேன் என்ற அவரது வார்த்தைகள் உலகம் முழுவதும் பரவியது. அவருடைய மன்னிப்பு மற்றும் சமாதான நிலைப்பாடு அனைவருக்கும் ஒரு பெரிய உதாரணமாக அமைந்தது. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஒரு உண்மையான நம்பிக்கையாளர். எந்தவிதமான சிரமங்களும் எதிர்ப்புகளும் இருந்தாலும் அவர் தனது பணியை விடவில்லை. கிறிஸ்துவின் பாசத்தை மக்களிடையே கொண்டு செல்ல தனது உயிரையே தியாகம் செய்தார். அவர் மரணித்தாலும் அவரது பணிகள் இன்னும் தொடர்கின்றன. கிரஹாம் ஸ்டெயின்ஸின் வாழ்க்கை நம்மை பலவிதங்களில் சிந்திக்க வைக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி கடவுளின் சேவைக்கு அர்ப்பணிக்க முடியும்? நாம் பிறர் மேல் கருணை மற்றும் அன்புடன் இருப்பதற்கு அவரிடமிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம்? அவரது வாழ்க்கை நமக்கு காட்டும் முக்கிய செய்தி என்ன? இந்த கேள்விகள் அனைத்தும் நம்மை மாற்றும். கிரஹாம் ஸ்டெயின்ஸின் வாழ்க்கை ஒரு ஊக்கமூட்டும் எடுத்துக்காட்டு. அவருடைய சேவை, தியாகம் மற்றும் மன்னிப்பு எல்லோருக்கும் ஒரு பாடமாக உள்ளது. நாம் அவருடைய பணிகளை நினைவுகூர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலும் அன்பு, கருணை மற்றும் சுயநலமற்ற சேவையை மேற்கொள்ள வேண்டும். இதை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள், உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். மேலும் அலெக்ஸ் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.